ஹலோ கைஸ், நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, இது வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. சரி, இந்த ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அது சிஆர்எம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டேஷன் ஃபார் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா மேனேஜ் கஸ்டமர் டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுது. அந்த கஸ்டமர் இன்ட்ராக்ஷனை வந்து சேவ் பண்ணுது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ரெஃபரன்ஸை ட்ராக் பண்ணுது, ஹிஸ்ட்ரியை ட்ராக் பண்ணுது, அது மாதிரி கம்யூனிகேஷன் ஹிஸ்ட்ரிலாம் வச்சுக்குது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க பர்சனலைஸான ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எங்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பொருள் வாங்கிறீங்களா, உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சிஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பண்ணுறது முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் அண்ட் அனலைசிங் டேட்டா. ஓகேங்களா, டேட்டா வந்து மொத்தம் சேர்த்து அதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, கஸ்டமர் பிஹேவியர் எப்படி இருக்குது, அப்புறம் காம்படிஷன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா, அந்த நம்ம இண்டஸ்ட்ரியோட டெவலப் ஆகி சொல்லி செக் பண்ணுறாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் பொருளை சேல் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீட்ஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர் நீட்ஸ் வந்து மாறி இருக்கா இல்லை எப்படி சொல்லி செக் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரேட். ஓகேங்களா, நம்ம காம்படிட்டர் வந்து எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு பயத்தை கொடுக்கணும்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பண்ணணும், நம்ம எப்படி டிசிஷன் மேக் பண்ண சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் ட்ராக் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். ஓகேங்களா, மார்க்கெட்டிங் கேம்பெயின்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வெண்டிங் மிஷின், அந்த ஜப்பானில் ஒரு வெண்டிங் மிஷின் வச்சுட்டு ரெண்டு இடத்துல ரெண்டு பேரும் கை வைக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு கொக்கோ கோலா ஃப்ரீயாக வரும். ஓகேங்களா, இது ஒரு கேம்பெயின். இது மாதிரி கேம்பெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றி எல்லோரும் ரீச் ஆகும், நியூஸில் போடுவாங்க, அந்த பர்சன்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா, அதான் வந்து கேம்பெயின் பேசியாக சொல்லுவாங்க. இந்த கேம்பெயின் வந்து பண்ண முடிவு பண்ணுறாங்க, அதை பிளான் எக்ஸிக்யூட் ட்ராக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வேரியஸ் சேனல் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இது பண்ண போகிறோம் சொல்லிட்டு சேனல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இமெயில் பண்ண போகிறோமா, இல்லை சோஷியல் மீடியாவில் பண்ண போகிறோமா, எப்படி பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, அதில் பண்ண போகிறோமா சொல்லிட்டு அந்த அட்வர்டைசிங் மூலம் பண்ண போகிறோமா சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதை வந்து டிசைட் பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணுறாங்க. அப்புறம் ஆடியன்ஸை வந்து செக்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரினா கண்டென்ட் கிரியேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் த கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து நம்ம வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பண்ணுறது சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் அட்வர்டைசிங் இன்க்ளூடிங். ஓகேங்களா, அது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோட அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அப்புறம் வெப்சைட் டிராஃபிக் அதிகப்படுத்துது. ஓகேங்களா, வெப்சைட் இது வந்து பார்க்குறாங்க. அந்த ஜென்ரேட்டிங் லீட்ஸ் த்ரூ டிஜிட்டல் சேனல்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து ஜென்ரேட் லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஓகேங்களா, டிஜிட்டல் சேனல் மூலமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மார்க்கெட் கேம்பெயின், நம்ம மார்க்கெட் கேம்பெயின் பண்ணிட்டோம், அது எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு சேனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி மெஷர்மெண்ட் த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் கன்வர்ஷன் ரேட். ஓகேங்களா, ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்து செக் பண்ணி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். கன்வர்ஷன் ரேட் வந்து எத்தனை பேர் ஆடியன்ஸ்லேருந்து கஸ்டமராக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தவங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததுலேருந்து, அதாவது ஆடியன்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் வந்து அந்த பொருளை வாங்கியிருக்காங்க, பையராக இருக்காங்க, நம்ம கஸ்டமர் இருக்காங்க செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ், எவ்வளோ பேர் வந்து எங்கேஜ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, நம்ம கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ என்ன கொடுக்க போகிறோம், அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் அண்ட் டார்கெட்டிங். ஸோ கஸ்டமர் வந்து செக்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய பிஹேவியர், அவங்களோட டெமோகிராஃபிக் வச்சு, அவங்களோட வயது வரம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் வச்சு இந்த நபருக்கு இந்த பொருளை விற்றா வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஒரு ஸ்ட்ரீட்லையும் ஒரு யங்கேஜ் இருக்கவங்க ஸ்ட்ரீட்லையும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வயசானவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸு, அப்புறம் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் வைக்கிற மாதிரியும், யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக வைக்கிற மாதிரியும் ஷாப் வச்சா தான் ரெண்டு பேரும் கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்கள வந்து செக்மெண்டேஷன் பண்ணி அவங்களோட பொருளை வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய விச் மீன்ஸ் அவங்களுடைய சைக்காலஜிஸ் பேஸ் பண்ணி, அவங்களோட மென்டல் பிஹேவியர் பேஸ் பண்ணி, அவங்களோட பிஹேவியர் பேஸ் பண்ணி அந்த பொருள் பர்சனலைஸான ஒரு பொருளை விற்கிறாங்க, மார்க்கெட்டிங் மெசேஜ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்பெசிஃபிக்காக ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமே பண்ணுது. ஓகேங்களா, இதை நீங்கள் இந்த பொருள் நீங்கள் வைக்கலாம், அந்த பொருள் நீங்கள் வைக்கலாம் சொல்லிட்டு. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனாக ஒரு தடையில்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் டாஸ்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கு வந்து அடிக்கடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணுறது, இமெயில் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் ஒர்க் ஃப்ளோஸு, அதாவது எந்த ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டீனாக நடக்கணும் ஆனால் அடிக்கடி பண்ணுறோம்னா அதை வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தவங்க வந்து டைப் பண்ண வேண்டிய வேலை இல்லை,
ஒருத்தன் சென்ட் பண்ண வேண்டிய வேலை இல்லை ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதே பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து வேலை மிச்சமாகுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. சரி இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இந்த எஃபெக்டிவ்னஸ் ஸ்கேலபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் நம்ம பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது நம்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதோடைய உங்கள் பாலா.